நீங்கள் கோவக்காய் கிரேவி செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள். 1/4 கிலோ கோவக்காயை நல்லா கழுவி இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெட்டி வச்ச கோவக்காய், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு, கோவக்காய் பாதி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பொடியாக வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம், உப்பு, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி பழம் 1, தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தக்காளி பழம் மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கணும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். உப்பு போட்டு நல்லா கொதித்து வர்ற அளவுக்கு 3 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்ச கோவக்காய் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள்.